செல்லமே வர வர உன்னை கண்ணிலே காண முடியலையே. ரொம்ப பிஸியான இருப்பா அவளுக்கு. ஏக்கோ அது நான் இப்போ குளத்து வேலைக்கு போறோம்ல, அதனால வீட்ல இருக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏத்தே சோறு கறிலாம் வச்சு எடுத்து முடிச்சாச்சு. சோறு வச்சுட்டு வரேன், சாப்பிட்டீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு இப்ப வேண்டாம் பத்துக்க. ஒரு மாதிரி நெஞ்ச கடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. நான் பரவ சாப்பிடியே. சரிங்க தேய். ஏ செல்லமையோ பாத்தியா, இவளுக்குலாம் மாமியாருங்க மரியாதை சுத்தமா கிடையாது பத்துக்க. ஏன் அப்படி சொல்லுதியே? இங்க பேரு நம்மளாம் என்ன செய்வோம், வீட்டுல சோறு கறியெல்லாம் வைக்கிறதுன்னு சாம்பார் வைக்கட்டா, ரசம் வைக்கட்டா, பருப்பு வைக்கட்டான்னு கேட்போம்ல. இப்ப ஒன்னும் கேட்க மாட்டா பத்துக்க. எல்லாம் அவ விருப்பம் தான். சவத்தை என்ன செய்ய, இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு சோறே போடுவாளோ என்னமோ தெரியல. ஐயே ஏக்கோ நீங்க பாவம்க்கோ. ஏக்கோ அந்த செம்புலிங்க அவரு மொழி இருக்காமல, அவன் அந்த பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டானும்ல. ஏத்தே இன்னைக்கு சாம்பார் வைக்கணும்னு சொன்னியல்ல, எவ்வளவு பருப்பு போடணும்? நம்ம ரெண்டுத்துக்கும் தானே ஒரு கப்பு போடு காணும். சரிங்க தேய். ஏ செல்லமையோ பாத்தியாவல வெறும் கூறு கேட்டா பத்துக்க. கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகலாமா, என்ன கறி வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும் என்கிட்டயே கேட்கணும். இது காணாது எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு